ஏங்க ஒரு பிரைவேட் பஸ் டிரைவரை போய் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் கேள்வி கேட்கலாமா? பிரைவேட் பஸ் டிரைவர்னாலே அவங்க கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாட்டுல இருக்கு, அவ்வளவு ரோடு இருக்கு. அவங்க வரும்போது ஹாரன் அடிச்சா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரோட்டை விட்டே கீழே இறங்கி ஆகணும். ஆம்புலன்ஸோட அவங்களோட ஹாரனுக்கு தாங்க பவர் ஜாஸ்தி. மக்களை பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் பஸ்னாலே ஸ்லோவா தான் போகும். பிரைவேட் பஸ்னா 5 நிமிஷத்துல கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. எங்க பிரைவேட் பஸ்ல போறது ஒரு மெட்ரோல போறதுக்கு சமங்க. இப்படி இருக்கும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த டிரைவரை ஒரு பொதுமக்கள் போய் ஸ்லோவா போன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிரைவருக்கு வந்து கோவம் தாங்க முடியல, விட்டு சப்பு சப்புன்னு அப்பி கெட்ட வாரத்துல திட்டி எடுத்துட்டாப்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தனமே திட்டிட்டு தான் இருக்காப்ல. அப்புறம் யாரோ வீடியோ எடுக்கிறத பாக்குறாப்ல, வீடியோ எடுக்கிறாடா ஒரு மாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறாப்ல. யோசிச்சு பாருங்க, ஸ்லோவா போன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே அடிச்சிருக்காப்ல. அவர் நினைச்சிருந்தா ஸ்லோவா போனா எங்க பஸ்ஸுக்கு மவுஸ் குறைஞ்சிரும், இல்ல ஸ்லோவா போனா எங்க ஓனர் திட்டுவாரு, நீங்க வேணா இந்த பஸ்ல வேற பஸ்ல வாங்கன்னு கூட அவரால் சொல்ல முடியாது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சிருக்காப்ல. நான் அந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பிரைவேட் பஸ் பத்தி சொல்லல, ஒரு சில பேர் இன்னும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அடிச்ச டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் தேவைக்காக தான் பஸ்ஸோட தேவைக்காக மக்கள் கிடையாது. நாங்க யாருமே பிரைவேட் பஸ்ல ஏர்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கவர்மெண்ட் பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க, லாஸ் உங்களுக்கு தான். பாத்துக்கோங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நடக்க கூடாது. இந்த பிரைவேட் பஸ் டிரைவர் கண்டக்டருக்கும் ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.